இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 9, 2024 9/6/2024 தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 8:21 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி மதியம் 3:46 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ரம்பா விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று பிற்பகல் 2:07 மதியம் 2:07 2:07 PM சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால மதியம் 2:07 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் இருக்குது. குறிப்பாக 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற மதியம் 2:07 மேலே செவ்வாயின் பார்வையில் வராது. ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வை சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று நாள் முழுவதும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் அல்லது எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் கூட வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. வீடு மனை சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், பூமி லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை அல்லது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான யோகமும் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்களின் வருகை அல்லது நண்பர்களின் வருகை காரணமாக புதிய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கோ அல்லது புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அலுவலக ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பில் முன்னேற்றமும் முன்னுரிமையும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நீங்கள் பெரிய சாதனை படைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் உறவினர்களின் வருகை போன்ற விஷயங்களால் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுனால சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உங்களுக்கு பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் பண வருமானம் பெருசாக இருக்காது. காரணம், 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்கார். புதன் இருக்கிறது ரோகிணி 3ஆம் பாதத்தில், அதாவது சூரியனுக்கு அருகில் இருக்கார். சூரியனுக்கு 9 டிகிரிக்குள்ளே இருக்கார். அதனால் உங்களுக்கு பண வருமானத்தில் சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மதியத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் வரை, அதாவது காத்தால ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது மனக்குழப்பம் இருக்கும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கும். மனஸ்தாபத்தில் அடுத்தவங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் மத்தியானம் 12 மணி 7 நிமிஷத்துலேருந்து, ஆக்சுவலாக 2:07 தான் சந்திரன் பயிற்சி ஆகிறாரு.
ஆனால் மத்தியானம் 12 மணி 7 நிமிஷத்துலேருந்தே உங்களுக்கு பண வருமானம், குடும்பத்தில் புதிய நிகழ்வுகள் போன்ற விஷயங்களால் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதே சமயம் வருமானத்தை காட்டிலும் கடன் அடைபடுவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் அடைபடுறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் காரணமாக மனஸ்தாபம் அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 2 மணி 7 நிமிஷத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வருது. உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக மரியாதை பெற்றுக் கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். மதியம் 2 மணி வரை உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். தெளிவான சிந்தனையின் காரணமாக நியாயமான வார்த்தைகளையும் நியாயமான செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களுக்கு மரியாதையை பெற்றுக் கொள்வதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் மதியம் 2 மணி 7 நிமிஷத்துக்கு சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது தனயோகம் ஏற்படுகின்றது. செல்வாக்கு மிக்க நபரின் மூலமாக உங்களுடைய வாக்கு சாதுரியத்துக்கு அதிக பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலமாக குடும்பத்திற்கு பண வருமானத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், நல்ல பேச்சுவார்த்தைகள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வளர்ச்சி, உங்களுடைய வீட்டில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் குறைவது போன்ற விஷயங்களால் மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த ப்ரமோஷன் அல்லது அந்த அங்கீகாரம் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த கமிட்டிக்கு நீங்கள் தான் தலைவராக இருப்பீங்க. இல்லாட்டி ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு நீங்கள் தான் ஆர்கனைசராக இருப்பீங்க. இது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் இன்று மதியத்துக்கு மேல் குடும்பத்துடன் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது மதியத்திற்கு மேலே. அதனால் வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் இன்று மதியம் 2 மணி 7 நிமிடம் வரைக்கும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறமா அவங்க ராசிக்குள்ளே வந்து செவ்வாயின் பார்வையில் வராரு. யோகாதிபதியின் பார்வையில் வருது. உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் நீங்கள் கவலைப்பட்ட விஷயம் இல்லை, உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த மூர்க்கத்தனம்லாம் மாறி உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் இப்போ பேலன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மூலமாக அல்லது வியாபாரத்தின் மூலமாக அல்லது சுய தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். முரட்டுத்தனம் விலகி நன்மைகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நீங்கள் யாரை காம்படிட்டர்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அல்லது அவங்க செய்யறது உதவின்னு தெரியாமல் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அசல் ஒழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று சந்தோஷமான அனுபவங்கள் மதியத்திற்கு மேல் ஏற்படக்கூடிய தெளிவான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள். இது நாள் வரை கடுமையான உழைப்பு ஏற்பட்டிருக்கும். அதுக்குண்டான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே எதிரிகளின் பலம் இருந்தாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலமாக, உங்களுடைய தெளிவான சிந்தனையின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி, பண வருமானம்,
வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 2 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஆட்சிபலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தையின் மூலமாக பண உதவிகள் கிடைத்து உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு மதியத்துக்கு மேல் செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக உடன்பிறப்புகள் மூலமாக மன அமைதி ஏற்படக்கூடிய செய்திகள் வரும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் அல்லது வீடு மனை பராமரிப்பு செலவுகள் போன்றவைகளால் இன்று மதியத்துக்கு மேலே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அந்த உத்தியோக மாற்றத்திற்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். இது மத்தியானத்தை 2 மணிக்கு மேலே ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் அல்லது பதவி வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது. இதனால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு செலவுகள் நிறைந்த நாள். கன்னி ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடனான மனஸ்தாபம் விலகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை இருக்குது. ஆனால் அதில் எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தந்தையின் ஆரோக்கியத்திற்காக ஏற்பட்ட செலவுகள் திடீரென்று குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தெளிவான சிந்தனையின் காரணமாக நியாயமான காரியங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். அஃபீஷியலாக உங்களுக்கு நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல வேலை செய்யும் நிறுவனத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் செயல்பாடுகளை இதுநாள் வரைக்கும் விமர்சனம் செஞ்சு உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த விமர்சனத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவார். அதாவது பரபரப்பாக வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய வேலை செய்யும் திறனை பார்த்து உங்களுக்கு மேலும் பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் அல்லது சக பணியாளர்கள் மத்தியில் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாளாக இருக்கும். கடுமையான உழைப்புன்னா நீங்கள் உழைக்கக்கூடிய விஷயத்தில் இது நாள் வரைக்கும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு அதனுடைய டபுள் டைம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை டபுள் பண்ண வேண்டியது இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சக பணியாளர்களின் தவறுகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகளை அடுத்தவர்களிடம் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய யோகம், அதுவும் குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நரம்பு சார்ந்த தளர்ச்சி அல்லது நரம்பு சார்ந்த சிக்கல் இருந்ததுன்னா அதற்கு உடனே மருத்துவரை நாடுவது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக எங்கேயும் வண்டியில் போகும்பொழுதோ இல்லை ஏதாவது வீட்டில் நைஃப் யூஸ் பண்ணும்பொழுதோ கவனமாக இருங்க. இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. மத்தியானத்துக்கு மேலே அலுவல் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு பாராட்டுதலை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி. இன்று மதியம் 2 மணி 7 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை, மன சஞ்சலம் ஏற்படும்.
வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மத்தியானம் 2:07 சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் செவ்வாயின் பார்வையில் வராரு. சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிற சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்காரு, அவரும் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவருடைய செவ்வாயுடைய பார்வையில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் மதியம் 2:07 மேலே வரதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற்று தருவதற்கோ அல்லது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளான தொழில் வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அரசு பதவியில் இருக்கிறவங்க இல்லாட்டி உத்தியோகத்தில் பதவியில் இருக்க பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பு பாராட்டி அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு கடன் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். அலைச்சல்னா உங்களுக்கு வேலை விஷயமாக அலைச்சல் இருக்கும், அல்லது தாயாருடைய தேவைக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள், அல்லது உங்களுடைய நண்பர்களின் தேவைகளுக்காக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் அலைச்சல் நிறைந்த நாள். வேலையில் தடுமாற்றம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதியம் வரை மனக்குழப்பம் பணக்குழப்பம் ஏற்படும். வார்த்தைகளில் தடுமாற்றம், தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 2 மேலே சந்திரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது தந்தை வழியில் அல்லது குழந்தைகள் வழியில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்படும். இருப்பினும் குழந்தைகளுடனோ தந்தையுடனோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம், சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று காலை முதலே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, உறவுகளின் வருகை காரணமாக மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக இன்றைக்கி காலை 10 மணிலேருந்தே உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் கடுமையான முனைப்புடன் செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் மத்தியில் பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிற்பகல் 2:07 மேலே சந்திராஷ்டமம். சந்திரன் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு. செவ்வாயின் பார்வையில் வருவதனால வீண் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுடன் மனஸ்தாபம், உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் போன்ற விஷயங்களால் குடும்ப நிம்மதி கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் வீண் செலவுகளையும் தவிர்ப்பது நல்லது. ஏதாவது கமிட்மெண்ட் அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வார்த்தைகளால் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். மத்தியானம் 2 மேலே செலவுகள் எதுக்கு செலவாகிறதுனே தெரியாது. கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை தந்து செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க, இல்லை நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னா இன்றைக்கி மத்தியானம் 2 அதை முடிச்சுக்கோங்க. 2 மேலேனா அந்த பணம் வருவதில் தாமதமாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது மத்தியானம் 2 தான். 2 மேலே சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மேலதிகாரிகளின் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் குத்தி காட்டி பேசுவதனால் உங்களின் மீது ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். எதிரிகள் தனியாக இல்லைங்க, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், அரசாங்க அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்துருக்காங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயத்தை வெளியில் பரப்பிடாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸுன்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாமே இன்றைக்கி மத்தியானம் 1 முடிச்சுக்கிறது நல்லது. மத்தியானம் 12 1 மேலே லஞ்சுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். மகர ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனால் பணப்பிரச்சனை இருக்க தான் செய்யும். கடன் தான் அடையுமே தவிர உங்களுக்கு கையில் பணம் பத்தாது, பணம் வராது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களால் பூமியை விற்கவும் முடியாது. பூமியை பணம் கொடுத்து வாங்கலான்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதுலேயும் பிரச்சனை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். ஆனால் நண்பர்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும் அந்த மனஸ்தாபம், அந்த மன வருத்தம், உங்கள் பேரில் இருக்கிற மன வருத்தத்தை வெளிப்படுத்துவாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த அந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கும் அந்த பிரிவு விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சில கடுமையான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகமோ சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, கொஞ்சம் கடுமை கூடுவதற்குண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் நீங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான உதவியையும் எதிர்பார்க்க முடியாது. நண்பர்கள்கிட்டேருந்தோ இல்லை சக பணியாளர்கிட்டேருந்தோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு உதவியை கோருவதற்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க அனுகூலத்தை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மருத்துவ உதவியின் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து சனி தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பையும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறாரு. அதனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன், வளர்பிறை சந்திரன், குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபத்தையும் மன வருத்தத்தையும் போக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டாங்கன்னா அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் பெருசாக விமர்சிக்காதீங்க. இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கூட சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வர்றதுனால கடனை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய கடந்த கால வழக்குகளிலிருந்து உங்களை விடுவித்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முரட்டுத்தனத்துடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் உங்கள் முரட்டுத்தனத்திற்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயம் உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு 4ஆம் இடத்தில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் சந்திரன் இன்னைக்கு உங்கள் நட்சத்திரநாதனான குருவின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உங்களின் ஆரோக்கியத்தில் சுகங்கள் அதிகரித்தல், குழந்தைகளின் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகுதல், குழந்தைகளால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுதல், வியாபாரத்தில் புத்துணர்ச்சி ஏற்படுதல், வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையை தவிர்க்கிறவங்களுக்கு இன்று ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் பண வருமானம், திடீர்னு கிளாஷ் ஃப்ளோ நல்லா இருக்குது. அதனால் சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. வியாபாரம் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய உத்தியோக ரீதியான பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்கள் பேரில் இருந்த காழ்ப்புணர்ச்சியை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அதற்கேற்றாற் போல வருமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உடன்பிறப்புகள், குழந்தைகள், சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் அடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். புதுசாக வேலை வாய்ப்போ புதுசாக ஏதாவது வியாபாரத்தில் புதிய முயற்சியோ ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. வீடு மனை சார்ந்த அல்லது வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.